Hi, welcome to Yatra's Tarot Reading. So, இது ஒரு general reading and இந்த general reading எதை பற்றினா நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க and அந்த விஷயத்தில் blockages இருக்குது. என்ன blockage இருக்குது? என்னால் இந்த விஷயம் வெற்றிகரமாக முடிக்க முடியல, இந்த ஒரு நபர் வெற்றிகரமாக வாழ்க்கையில் எனக்கு வந்து சேரலை, இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேலை வாய்ப்பு, இது படிக்கிற விஷயம் எதுவாக இருந்தாலும் இதில் என்ன பிளாக்கேஜ் அப்படின்ட்டு நம்ம ஜெனரலாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் சாதிக்கணும், எனக்கு இது வேணும் அப்படின்ட்டு நினைக்கிறீங்கன்னா அந்த விஷயத்தில் என்ன பிளாக்கேஜ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது ஒரு கொலெக்டிவ் ரீடிங். உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் கேள்வி இருக்குன்னா நீங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஓகே, ஸோ என்ன பிளாக்கேஜஸ் இருக்குது உங்கள் லைஃப்பில் அந்த ஒரு விஷயத்தில். ஓகே, ஸோ நீங்கள் ஒரு விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ கொஞ்சம் சத்தமாக இருந்துச்சுன்னா கண்டுக்காதீங்க. என் ஸ்டமக் தான் அந்த சத்தம் பண்ணுது. ஓகே ஓகே, ஸோ நீங்கள் ஒரு விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. த மெஜிஷியன் கார்ட். ஸோ நீங்கள் அந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப உறுதியாக இருக்கீங்க, எனக்கு இந்த விஷயம் வேணும். அண்ட் மேபி நீங்கள் இந்த ஒரு விஷயத்த ரொம்ப நாளாக மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு கூட இருக்கலாம். அண்ட் நீங்கள் அந்த ஒரு விஷயத்த சாதிக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது, எல்லாமே இருக்குது. என்ன கேட்டால் நீங்கள் அந்த விஷயத்த சாதிக்கிறது முடிஞ்சால் சாதிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு அந்த ஒரு டேலண்ட் இருக்குது, அந்த ஒரு எனர்ஜி இருக்குது, நீங்கள் கரெக்டாக அலைன்டாக இருக்கீங்க. ஸோ எனக்கு இந்த விஷயம் வேணும் அப்படின்ட்டு அதை நோக்கி போய்கிட்டு இருக்கீங்க. ஓகே, ஸோ இது ஒரு ப்ரொஃபஷனாக இருந்தால் நீங்கள் ஒரு ஸ்டேபிளான ஒரு பொசிஷனில் இருக்கீங்க. உங்கள்கிட்ட அந்த ஒரு மாஸ்டர் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது, எக்ஸ்பர்டீஸ் இருக்குது, பணம் இருக்குது. அந்த ப்ரொஃபஷனில் நீங்கள் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பண ரீதியாகவும் சரி, உங்களுடைய ஒரு பொசிஷன், நீங்கள் இருக்கிற அந்த ஒரு பொசிஷன் ரொம்ப ரெஸ்பெக்டபிளான ஒரு பொசிஷன். நிறைய பேர் உங்களை பார்க்கும்போது நீங்கள் அந்த ஒரு விஷயத்துக்கு தகுதியானவங்க அப்படின்ட்டு நீங்கள் உங்களை தயார் செஞ்சுட்டு இருக்கீங்க. ஓகே, ஸோ எதனால என்ன மாதிரி பிளாக்கேஜஸ் இருக்கும் அப்படின்னா, நிறைய கமிட்மெண்ட்ஸ் இஷ்யூஸ் இருக்கலாம், நிறைய விஷயத்த நீங்கள் இப்போது ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ எப்படின்னா உங்களுக்கு பிரச்சனைன்ட்டு ஒன்று வந்ததுன்னா அது ஒரேடியாக வருது. ஓகே, ஸோ பிளாக்கேஜ் எப்படின்னா முடிவு எடுக்கிறதுல உங்களுக்கு கொஞ்சம் குழப்பம், கொஞ்சம் இல்லை நிறையாவே குழப்பம். நம்பர் டூ அதிகமாக இருக்குது. 2ஆம் தேதியில் பிறந்தவங்களா இருக்கணும், 2ஆம் மாதத்தில் பிறந்தவங்களா இருக்கணும். ஸோ 2 இப்படி இருந்தாலும் உங்களுக்கு ரெசனேட் பண்ணும், இது உங்களை குறிக்கலாம். இல்லை நீங்கள் ஏதோ செய்ய போகிற விஷயம் அது வந்து 2ஆம் நம்பர், 2ஆம் தேதி 2ஆம் நம்பர் இந்த மாதிரியான நேரத்தில் நடக்கலாம். ஓகே, ஸோ இதில் என்ன தெரியுதுன்னா உங்களுக்கு ரொம்ப குழப்பம் இருக்குது. மன ரீதியாகவும் சரி, உங்களுடைய கரண்ட் சிச்சுவேஷன், பர்சனலி நீங்கள் இன்னும் தயாராகலை. இந்த ஒரு விஷயம் எனக்கு வேணும், ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரியான சிச்சுவேஷன்ஸில் நான் இல்லை, அது நீங்கள் இன்னும் சரி செய்ய வேண்டியது இருக்குது. 2 விஷயம் வேணும் அப்படின்ற மாதிரி உங்களோட மைண்ட் செட். ஏதாவது ஒன்று தான் நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கிறனால உங்களால் ஒரு டிசிஷன் பண்ண முடியல, நீங்கள் நினைக்கிற அந்த ஒரு விஷயம் சாதிக்க முடியல. ஸோ என்னதான் உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எல்லா திறமைகளும் இருக்குது, பவர் இருக்குது, அந்த ஒரு எனர்ஜி இருந்தாலும் சில சமயத்தில் குழப்பம் இருக்குது உங்களுக்கு. இந்த விஷயம் வேணுமா இல்லை விட்டுருவோமா, குழப்பத்திலே இருக்கீங்க. ஸோ அந்த ஒரு பிளாக்கேஜ் எங்கே இருக்குன்னா உங்ககிட்ட இருக்கு. உங்களுக்கு வந்துட்டு ஒரு சில டிசிஷன்ஸ் எடுக்கணும், ஆனால் அதை நீங்கள் எடுக்க மாட்டீங்க. ஒரு சில விஷயத்த நீங்கள் நோக்கி போகணும். ஸோ இந்த எனர்ஜியில் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் வேண்டாம், உங்களுக்கு ஒரே நேரத்தில் நிறைய விஷயம் வேணும், நிறைய ஃபோக்கஸ் இருக்குங்க. அதனால அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது.
நிறைய பிரச்சனைகள், நிறைய சிச்சுவேஷன், உங்களை சுற்றி இருக்கிற அந்த ஒரு சிச்சுவேஷனில் நீங்கள் மூழ்கி போயிடுறீங்க. ஸோ நீங்கள் நினைக்கிற அந்த ஒரு விஷயத்த உங்களால் அடைய முடியல. ஏன்னா ஒரு விஷயத்தை அடையிறதுக்கு அந்த ஒரு விஷயத்துல உறுதியாக இருக்கணும். அந்த ஒரு விஷயத்துல உறுதி அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இல்லை. ஓகே, ஸோ நீங்கள் அந்த ஒரு விஷயம் வேணும்னு நினைக்கிறீங்க. பட் அதே சமயத்திலும் அந்த ஒரு விஷயத்தை அடையிறதுக்கு ஒன்று உங்கள் சிச்சுவேஷன்ஸ் கரெக்டாக இருக்கா, இல்லை நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை அடையிறதுக்கு சுற்றி முற்றி பார்க்கும்போது எல்லாமே ஓகேவா இருக்கா. ஸோ நீங்கள் தயார் நிலையில் இருக்கீங்க. அதே சமயத்தில் பிரச்சனைகள் என்ன இருக்குது அதை நீங்கள் சால்வ் பண்ணணும். ஸோ இந்த சேரிட் எனர்ஜி நல்ல எனர்ஜி. பட் அதே சமயத்தில் இது எதை குறிக்கும் அப்படின்னா, நீங்கள் சுற்றி முற்றி ஒரு சில விஷயத்தை நீங்கள் கவனிக்க மாட்டீங்க. அந்த ஒரு சில விஷயத்தை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் சால்வ் பண்ணணும். ஸோ இதில் ஒரு மீனிங் இருக்குது. இந்த 2 எனர்ஜி அண்ட் இந்த சேரிட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப டெட்டர்மின்ட்டாக அந்த ஒரு விஷயம் வேணும்னு நினைக்கிறீங்க. அதே சமயத்தில் நிறைய விஷயம் இருக்குது, நிறைய விஷயத்த மேனேஜ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒன்று ஒன்றா நீங்கள் சால்வ் பண்ணணும். ஸோ அந்த ஒரு விஷயம் நீங்கள் சால்வ் பண்ணாத வாசி இந்த ஒரு விஷயம் கிடைக்காது. இது எது வேணா இருக்கலாம். ஓகேவா, நீங்கள் இந்த விஷயத்தை அடையிறதுக்கு அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் எடுத்து தான் ஆகணும். இந்த ஒரு விஷயம் எனக்கு வேணும், ஆனால் நான் இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், துருசாக அந்த ஒரு விஷயம் எனக்கு வேணும் அப்படின்ட்டு நினைக்கிறீங்க. ஓகே, ஸோ அந்த ஒரு அங்கீகாரம், இது நீங்கள் நினைக்கிறது ஒரு இந்த சிச்சுவேஷன்ஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்க. நிறைய விஷயம் நீங்கள் கண்ட்ரோல்டாக வச்சுக்கிறீங்க. ஓகே, டிசிப்ளின் இருக்குது. அந்த ஒரு விஷயம் அடையிறதுல உங்களுக்கு ஒரு டிசிப்ளின் எனர்ஜி இருக்குது. உங்ககிட்ட அந்த ஒரு எப்படி சொல்கிறது, நீங்கள் ஒரு சில விஷயத்தை அடையிறதில்ல ஒரு உறுதி இருக்குது, ஒரு டிசிப்ளின். இது முன்னுக்கு ஒரு டிசிப்ளின் இல்லைன்னா இப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளானிங் பண்ணுறதும், இதில் ரொம்ப உறுதியாக பிளானிங்ஸ் பண்ணுறீங்க. கான்சிஸ்டன்ட் எனர்ஜி இருக்குது. அண்ட் அதே சமயத்திலும் உங்களுடைய கம்ஃபர்ட்டும் நீங்கள் பார்த்துக்கிறீங்க. ஸோ இந்த 2 கார்டில் என்ன பார்க்க முடியுதுன்னா, த எம்பரர் வித் 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஒரு சில இடத்துல ரொம்ப ரிஜிட்டாக இருக்கீங்க. உங்கள் கம்ஃபர்ட்டை பார்த்துக்கிறீங்க. எனக்கு பிரச்சனை வேண்டாம், நான் இருந்த இடத்துலேருந்து செயல்பட போகிறேன். ஸோ அதனால தான் நம்ம இந்த கார்டில் த சேரிட் கார்ட் பார்க்க முடியுது. இதில் எப்படின்னா, எனக்கு அந்த ஒரு விஷயம் வேணும், அதே சமயத்திலும் ரிஸ்க் அப்படின்னு இருந்ததுன்னா எனக்கு வேண்டாம். எனக்கு பிரச்சனை வேண்டாம், அதே சமயத்திலும் எனக்கு ஹாப்பியாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும். ஸோ இந்த ஒரு இண்டிபெண்டன்ஸ் எனக்கு வேணும், இந்த ஒரு ஹாப்பினஸ் எனக்கு வேணும். அதனால எனக்கு என்னோட உட்காந்த இடத்துலேருந்து நான் செயல்படணும், வேற எதுவும் நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. ஓகே, ஸோ இதுதான் அந்த எனர்ஜி. நல்ல எனர்ஜி தான். பட் ஆனாலும் இந்த எனர்ஜியில் இருந்தீங்கன்னா, அதாவது ரிஸ்க் எடுக்க வேண்டாம், இந்த ஒரு பிரச்சனையை தீர்த்துட்டு அப்புறம் நம்ம இந்த விஷயத்துக்கு போவோம் அப்படின்ட்டு அந்த ஒரு மென்டாலிட்டியில் இல்லாமல் இருந்தீங்கன்னா, நீங்கள் நினைக்கிற அந்த ஒரு விஷயம் சாதிக்க முடியாது. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு கட்டம் இருக்கும். இந்த விஷயம் பண்ணிட்டு தான் இது பண்ண முடியும். இப்போ நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு தான் காலேஜுக்கு போக முடியும், காலேஜுக்கு போயிட்டு தான் ஜாப்க்கு போக முடியும். அதே மாதிரி இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு விஷயம் நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு தான் அதுக்கு போக முடியும். ஸ்ட்ரெயிட்டாக போகணும்னு நினச்சிங்கன்னா, இந்த எனர்ஜியில் இருந்தீங்கன்னா, நீங்கள் ரிஸ்க்கு சந்திக்க முடியாது, ஆப்பர்ச்சுனிட்டியை பார்க்க முடியாது. வர வாய்ப்புகளை நழுவ விட்டுருவீங்க. ஓகே, ஸோ வேற என்ன தெரியுதுன்னு பார்ப்போம். ஓகே, கிங் ஆஃப் வாண்ட்ஸ். ஸோ உங்ககிட்ட நிறைய திறமைகள் இருக்கு. அண்ட் அதே சமயத்திலும் இந்த திறமைகள் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியும். பட் இது என்னத்தை கூறிக்கும் அப்படின்னா, ஈகோ, விட்டு கொடுக்க முடியாத ஒரு தன்மை. நீங்கள் லீடராக இருக்கணும்னு நினைக்கிறீங்க, பட் அதே சமயத்தில் இன்னொருத்தவங்க ஏதாவது ஒன்று சொன்னால், ஏதாவது ஒன்று நினைச்சா அந்த ஒரு விஷயத்த நீங்கள் சிந்திச்சு செயல்பட மாட்டீங்க. ஸோ நீங்கள் சொல்கிறதா ரைட், நான் பண்ணுறதா ரைட், அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருக்கீங்க.
ஸோ இதெல்லாம் தான் பிளாக்கேஜஸ். ஸோ நீங்கள் நினைக்கிற அந்த ஒரு விஷயம் ஏன் சாதிக்க முடியல அப்படின்ட்டு நீங்கள் உட்காந்து யோசிங்க, ஏன் அந்த விஷயம் எனக்கு கிடைக்கல, நம்ம கரெக்டான ரூட்ல தான் போகிறோமா, கரெக்டான டிசிஷன் தான் பண்ணுறோமா, இல்லை நம்ம ரொம்ப வந்துட்டு ஸ்டப்பனாக இருக்குமா, எனக்கு இதான் வேணும் இப்போ தான் வேணும் அப்படின்ட்டு. ஸோ அதை நீங்கள் யோசிச்சு பாருங்க. கண்டிப்பாக இதில் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.